அமெரிக்காவ பொறுத்தவரையும் ஈரான்ல வெற்றி அப்படிங்கிறது ட்ரம்போட கண்ணுக்கு எட்டுன தூரம் வரையும் காணாம். எப்படியாச்சும் வெற்றிய உருவாக்கிரலாமா அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நடுவுல அமெரிக்க சிஸ்டம் இப்ப ரஷ்யா பக்கம் போகுது. இது எதுக்கு போகுது அப்படின்னு சத்தியமா தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்தை இழுப்போம் அப்படின்னு நினைக்கிறார்களா? இல்ல முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு விரும்புறார்களா? அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சா ஓகே. நம்ம கண்ணுக்கு தெரியல. காரணம் மறுபடியும் எல்லா பிளேயரும் பிஸி ஆயிடுறாங்க. ஐரோப்பா தனியா ஃபண்ட் ஒதுக்குது. ரொம்ப நாள் கழிச்சு பெரிய பெரிய அமௌண்ட்டா ஒதுக்குறாய்ங்க. காரணம் என்ன அப்டின்னா, இந்த வருஷம் யுத்தத்த நடத்த அப்டின்னு சொல்றாய்ங்க. அப்ப இந்த வருஷமும் யுத்தம் நடத்ததான். முடிக்கிறதுக்கு ஒரு பய பாக்கல. இது ரஷ்யாவ மேற்கொண்டு டென்ஷன் ஆக்கும் ஒரு பக்கம். 2வது இவர்கள் யுத்தத்தை என்னதான் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாலும், அங்க நிலம் போய்க்கிட்டே இருக்கு. கணிசமான நிலம் ரஷ்யா வசம் போய்க்கிட்டே இருக்கு. என்ன ஒண்ணு ரஷ்யாவ யுத்தத்திலே பிஸியா வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி, ஒண்ணுமே இவர்களுக்கு மைலேஜ் கிடையாது. ஒருவேளை ரஷ்யா போதும்டா, எவ்வளோ நாள் நான் இங்கேயே பிஸியா இருக்கிறது அப்படின்னு பெரிய பெரிய ஆயுதங்கள களத்துக்கு தூக்கிட்டு வந்தா இவர்கள் பொழப்பு நாறி போயிரும். ஆனா அந்த டைரக்ஷன இப்ப ரஷ்யா காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ரொமேனியாவுக்கு ஆளில்லா விமானத்த அனுப்பிச்சு விட்டார்கள். அது எப்படி தெரியாம போச்சா? தெரிஞ்சு போச்சா? ஒண்ணும் பெரிய அளவுல ஸ்டேட்மெண்ட் இல்ல. ஆனா பெரிய அளவு நேட்டோ நாட்டுக்குள்ள இப்ப ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கார்கள். எப்ப அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம், ஒருத்தன அடிச்சா அம்புட்டு பேர் ஒண்ணு கூடி அடிப்போம்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிற பயலுக யாரு? இந்த நேட்டோ நாடுகள் தான். அப்பேற்பட்ட நேட்டோ நாடுகள் இப்ப பெரிய அளவு கத்துதா அப்படின்னு கேட்டா கத்தல. காரணம் இந்த அடியே எதுக்கு அப்படின்னா, ஃபண்ட ஒதுக்குனதுக்கு தான் அடி குடுக்குது ரஷ்யா. இப்ப நம்ம போய் ஆக்ரோஷமா ஸ்டேட்மெண்ட் விட்டோம்னா, மேற்கொண்டு சண்டை வந்துரும். பரவால்ல, நம்ம தான் ஒண்ணு கூடி அடிப்போமே அப்படின்னு கேட்டா, ஓர்ஸ்னிக்க இப்பதான் அவனுங்க படம் காட்டுனாய்ங்க. யாரு? நம்ம மேல ரஷ்யா இப்பதான் ஓர்ஸ்னிக்க எப்புட்லாம் வச்சு செய்வோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி காட்டினார்கள். அத கவுண்டர் பொசிஷன் எடுக்க ஆயுதமே இல்ல. கவுண்டர் பொசிஷன் எடுக்க ஆயுதம் இல்ல. இல்ல, இல்ல எங்ககிட்டயும் ஆயுதம் இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு அமெரிக்காவும் இப்ப பக்கத்துல இல்ல. அமெரிக்கா வந்து பேசணும் அப்புட்ன்னா, ஐரோப்பா அவங்க சொத்த பூரா அமெரிக்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அம்புட்டு கோவத்துல ட்ரம்ப் இருக்காரு. ஈரான் விவகாரத்துல ஒரு பய கூப்ட்டு வரலையேப்பா அப்படின்னு. அதனால இந்த விவகாரத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார்கள். ஆனா இதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு அப்புட்ன்னா, ஜெலன்ஸ்கி தான். நம்ம ஆளுக்கு வேற வேலையே இல்ல. மைலேஜே இல்லாத விவகாரத்த தொட்டு, அவரு ஒரு 4 வருஷம் வண்டிய ஓட்டிட்டாரு. எது? யுத்தத்திலே வச்சு வண்டிய ஓட்டுறாரு. ஒரு நீண்ட கால அதிபர் யுத்தத்திலே இருக்கார் அப்படின்னு பல நபர்களுக்கு பெருமை இருக்கும். இல்லாம இருக்காது. ஆனா அதுல சிறப்பான பெருமை ஜெலன்ஸ்கிக்கு தான் இருக்கும். காரணம் அவங்கலாம் உண்மையான அதிபர்களா இருப்பார்கள். உண்மையிலேயே யுத்தத்த நடத்தி இருப்பார்கள். நம்ம ஆளு ப்ராக்ஸியா அதிபரா உட்கார்ந்து ப்ராக்ஸியாவே யுத்தத்த நடத்திக்கிட்டு இருக்காரு. எப்பேர்ப்பட்ட தந்திரம்! ஹோ! இத நெனச்சு நெனச்சு உக்ரைனியர்கள் அழுவார்கள். எல்லாரும் அழல. இங்க பாரு அவருக்கு ஆதரவு இருக்குன்னுலாம் பேசக்கூடாது. ஊருன்னு இருந்தா ஒரு 6 பேர் அங்கிட்டு, 4 பேர் இங்கிட்டு நிக்க தான் செய்வாய்ங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப உக்ரைன் மட்டும் விதிவிலக்கா வந்துருமா? வரப்போறதே கிடையாது. ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாவும் ஆட்கள் இருக்கார்கள். ஆனா பெரிய கூட்டம் ஒண்ணும் கிடையாது. அந்த சின்ன கூட்டமும் எதற்காக அப்டின்னா, அமெரிக்கா நம்ப வச்சிருக்கு. இவர் தான்ப்பா உலகத்திலேயே பெரிய ஆளு. உன் பக்கத்துல நிக்கிறவரு தான். உனக்கெல்லாம் குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பெரிய அளவுல நம்ப வச்சிருக்கு ஒரு கூட்டத்த. இன்னொரு கூட்டம் அப்படிங்கிறது, நம்ம இவ்வளோ நேரம் பேசினது உண்ம. எதார்த்தமான உண்ம. பல லட்சம் கோடி டாலர்கள் கொண்டு வந்து கொட்டப்படுது உக்ரைன் யுத்தத்துல. அம்புட்டுமா யுத்த களத்துக்கு போது? எல்லாம் ஜெலன்ஸ்கி, ஜெலன்ஸ்கி டீமு தனியா எடுத்துட்டு போறார்கள். அப்படி தனியா எடுத்துட்டு போறது திருப்பி ஐரோப்பா, அமெரிக்கா தான் இன்வெஸ்ட்மென்ட்டா போப்போது. அதனால அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கேருந்து கொஞ்சத்த எடுத்து கொட்டுறோம். அது ரஷ்யாவுக்கு எதிர்த்து கொஞ்சம் போது. கொஞ்சம் திருப்பி எங்கிட்டு எங்கிட்டோ இன்வெஸ்ட்மென்ட்டா மாறி, ஐரோப்பா, அமெரிக்காக்குள்ள சுத்துது. இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிற மாரி, அவர்கள் தங்களுக்கான மைலேஜோட சுத்துறார்கள். யாரு? அமெரிக்கா. செலன்ஸ்கி டீமு தங்களுக்கான மைலேஜ் இருக்கு அப்படின்னு யுத்தத்த நடத்திக்கிட்டே இருக்காய்ங்க. நடத்திக்கிட்டே இருக்காய்ங்க. இன்னமும் 10 வருஷம் நடத்த சொன்னாலும் அசால்ட்டா நடத்துவாய்ங்களாட்டுக்கு. அந்த மனநிலையில தான் முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரையும் இருக்காய்ங்க. காரணம் தலைநகர் மாஸ்கோவ சுத்தி உள்ள சில பகுதிகளுக்கு ஆளில்லா விமானத்த அனுப்பிச்சிருக்கார்கள். ஒண்ணும் கரையேறல. ஆனா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவர்கள் அடி குடுக்கறது கிரிமியாவும், பெல்கிராடும் தான். 2 ரீஜனும் பக்கத்துல மாட்டிக்கிச்சு. மத்தபடி ஒண்ணும் கிடையாது. ரொம்ப கிட்டத்துல இருக்கு. ஈஸியா அடிக்க முடியும். அதுலயும் 10ல 2 தான் அடி விழுகும். 8 அவர்கள் நியூட்ரலைஸ் பண்ணிருவார்கள். அந்த 2 தான் இன்னைக்கு இவ்வளவு போடு போடுறதுக்கு ஒரே காரணம். அது மட்டும் கிடையாது. தலைநகர் மாஸ்கோவ சுத்தியும்.
பெரிய அளவு ஒரு யுத்தத்துக்கு ரஷ்யா மீண்டும் தயாராகுது. அது உக்ரைனோட மட்டும் கிடையாது. உக்ரைனை அழிச்சு ஒழிக்கிற வேகத்துக்கு ஐரோப்பா பூரா வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரும். அப்படி வரக்கூடிய ஐரோப்பாவை எதிர்க்கிறதுக்கு தயார் நிலையில ரஷ்யா இப்ப இருக்கு. காரணம் தலைநகர் மாஸ்கோல பெரிய பெரிய பில்டிங்ல ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைக்கிறார்கள். இது மிசைலை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு கிடையாது. ஆளில்லா விமானத்தை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக மட்டுமே டிசைன் பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கார்கள். நெருக்கமான பகுதிகள்ல முழுக்க முழுக்க ஆளில்லா விமானம் வர்றத ஃபோக்கஸ் பண்ணி வீழ்த்த முடியும். இப்ப 100 இடத்துல வச்சிருக்கார்கள். இன்னும் ரகசியமா சில இடங்கள்ல வச்சிருக்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. தலைநகர் மாஸ்கோ மட்டும் தான் ஃபிளாஷ் ஆகுது. அதுவும் ஒத்த ஃபுட்டேஜ் வந்தனால, அந்த ஃபுட்டேஜும் இவர்களா ரிலீஸ் பண்றது தான். எது ரஷ்யாவா ரிலீஸ் பண்றது தான். இந்த மாரி பல இடங்கள்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கார்கள். இது எதற்கு அப்படின்னா, ஆளில்லா விமானத்த வச்சு பயமுறுத்தவே முடியாது. வீழ்த்திப்புடுவோம் அப்படிங்கிறக்காக தான். அதே மாரி பதிலுக்கு நாங்களும் அனுப்புவோம். அத உங்கனால வீழ்த்துறக்கு உங்ககிட்ட எந்த சிஸ்டமும் இல்லை அப்படிங்கிறத தெளிவா காட்டுது. யுக்ரைனோட நிக்க மாட்டேன் அப்படிங்கிறத ரொமேனியாக்கு அனுப்புனது மூலியமா காட்டிருச்சு. ஒட்டு மொத்தத்துல அமெரிக்க கவனம் ஈரான விட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸோ, இல்ல திசை திருப்பலோ, ரஷ்யா கிட்ட வந்து நீ டான்ஸ் ஆடி காட்டி திரும்ப முடியாது பாத்துக்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா இறங்கி அடிக்க ஆரம்பிக்குது அமெரிக்காவுக்கு. இதுக்கு நடுவுல ஈரான்ல தான் நமக்கு ஒண்ணும் இல்ல. சரி இங்கேயாச்சும் அப்படியே மல்லு கட்டுற மாரி லேபிள ஒட்டி நம்ம உட்கார்ந்துக்குவோம் அப்படின்னு ஐரோப்பா துடிக்குது. உட்காரலாம் முடியாது. நேரடி யுத்தம் வந்துரும் ஜாக்கிரதை. நீ அமெரிக்கா கிடையாது. அமெரிக்கா, ரஷ்யா அடிச்சுக்கிட்டாலும் எல்லா நாட்களும் கூடி பேசிருவாய்ங்க. உட்கார்ந்து பேசுவாய்ங்க. என்ன அந்தந்த நாட்டுல இல்ல, எங்கிட்டோ ஒரு மூலையில உட்கார்ந்து பேசி முடிச்சுக்குவாய்ங்க தங்களுக்குள்ளான பிரச்சனைகள. ஆனா, அவர்கள மையமா வச்சு உலகம் பூரா சண்டைகள் நடக்கும். அது வேற. நேரடியா 2 பயலுகளும் மோத மாட்டாய்ங்க. ஐரோப்பாவுக்கு அத ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா மிரட்டல் விட்டுருக்கு. ஐரோப்பா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல. இந்த மிரட்டலுக்கு, இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு 10 நாள் திருப்பி வரமாட்டாய்ங்க யுத்தகள சைடு. ஆனா ரஷ்யாவோட இந்த மிரட்டலுக்கு 1 மாசமே இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாய்ங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.